பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் மேல புதிய குற்றச்சாட்டுகள் சில வைக்கப்பட்டிருக்குது. என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னா, பிரித்தானியாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பிய ஒன்றியத்திடம் பறி கொடுக்கின்றார். மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் கொண்டு போயிட்டு பிரித்தானியாவை இணைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்திடம் சரணடைகிறார் என்று சொல்லி பலவிதமான குற்றச்சாட்டுகள் அவர் மேல முன்வைக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டுகள் அவர் பதவியேற்ற காலத்திலிருந்தே இருந்து கொண்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா புதுசா ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அந்த சம்பவத்தை கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் ஆச்சரியப்படுவீங்கள். என்ன நடந்திருக்கிறது என்ற சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில பார்க்க போறோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னா, பிரித்தானியாவுக்கு சொந்தமான ஒரு நிலப்பகுதி ஒன்றை, பிரித்தானிய அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிலப்பகுதியை ஐரோப்பிய ஒன்றியத்திடம் வழங்குவதற்கு கியர் ஸ்டார்மர் முயற்சி செய்கிறார். அதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் என்றதான் இந்த குற்றச்சாட்டு. பிரிவா சொல்றேன். அதாவது இப்ப நாங்க யூகேல இருக்கிறோம், யுனைடெட் கிங்டம்ல இருக்கிறோம். இங்க 4 நாடுகள் இருக்குது. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், நொதர்ன் அயர்லாந்து என்று சொல்லி இந்த 4 சேர்ந்ததுதான் யுனைடெட் கிங்டம், ஐக்கிய ராஜ்யம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஐக்கிய ராஜ்யத்துக்கு சொந்தமான இன்னும் நிறைய பகுதிகள் இந்த உலகம் முழுக்கவே இருக்கின்றதும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை நாங்கள் சொல்லுவோம் BOT என்று சொல்லி, அதாவது பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் டெரிட்டரி என்று சொல்லி சொல்றது பிரித்தானியாவினுடைய கடல் கடந்த நிலப்பகுதி என்று சொல்லி. அப்படியான நிலப்பகுதிகள் இந்த உலகத்தின் பல மூலைகளில் இருக்குது. அங்கங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தனித்தனி நிர்வாகங்கள் இருக்கும். அதுக்கு சொல்லி ஒரு முதலமைச்சர் இருப்பார். அங்க வாழ்ற மக்கள் இங்கிலீஷ் கதைப்பினம். யூகே தான் அது யூகே தான், ஆனால் தனியே இருக்கும், செப்பரேட்டா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்குது. இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்பெயின்ல இருக்குது. நீங்க ஸ்பெயினுடைய மேப் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது பார்த்தா முழுக்க ஸ்பெயின் மாதிரி தான் தெரியும். ஆனா அப்படி இல்லை. இந்த ஸ்பெயின்ல கீழே அடிப்பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால கொஞ்சம் தூரம் போனா ஆப்பிரிக்கா கண்டம் வந்துடும், ஆப்பிரிக்கா வந்துடும். அந்த ஸ்பெயினுடைய அடிப்பக்கத்துல ஒரு சிறிய நிலப்பகுதி ஒன்று இருக்குது. அதாவது எப்படி சொல்லலாம்னு சொன்னா, ஒரு பேனை இருக்குதானே, பேனைன்ற அந்த நுனி கூர் இருக்குதானே, அந்த கூர் மாதிரி ஒரு நிலப்பகுதி ஒன்று இருக்குது ஸ்பெயின்ல. அந்த ஒரு சின்ன நிலப்பகுதி பிரித்தானியாவுக்கு சொந்தமானது. அது தனியே ஒரு ஆட்சி பகுதி. அங்க ஒரு முதலமைச்சர் இருப்பார். அது யூகே தான், பிரித்தானியா தான், ஆனா செப்பரேட்டா இருக்குது, ஸ்பெயினோட இருக்குது. அந்த நிலப்பகுதி முன்னொரு காலத்துல யாருக்கு சொந்தமாக இருந்ததுன்னு சொன்னா ஸ்பெயினுக்கு சொந்தமாக இருந்ததான். பிறகு சில பல சம்பவங்களால் அது யூகே வசம் வந்துட்டு அங்க இருக்கிறார்கள் கதைக்கிறது இங்கிலீஷ் தான். அங்க ஆட்சி மொழியும் இங்கிலீஷ் தான். இருந்தாலும் ஸ்பானிஷ்காரர்களும் நிறைய பேர் இருக்கணும். எனவே இங்கிலீஷையும் ஸ்பானிஷையும் சேர்ந்து புதுசா ஒரு மொழியொன்றை உருவாக்கி லனிட்டோ என்று சொல்லி ஒரு மொழியும் அங்க கதைக்கப்படும். இப்ப நாங்க தமிழையும் இங்கிலீஷையும் கலந்து கதைக்கக்குள்ள தமிங்கிலீஷ் என்று சொல்லுவோம் தானே, அதே மாதிரி லனிட்டோ என்று சொல்லி ஒரு மொழியும் அங்க கதைப்பினமாம். இங்கிலீஷும் ஸ்பெயினும் கலந்து மிக்ஸ் பண்ணி கதைக்கிறது. எனவே அந்த இடத்தின் பேர் தான் ஜிப்ரால்டர். ஜிப்ரால்டர் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களில் சில பேர் நீங்க அங்க போயிருக்க கூடும். ஜிப்ரால்டர் அது யூகே தான், ஆனா செப்பரேட்டா இருக்குது. இங்க இருக்கிற மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். இங்க இருக்கிற மாதிரி NHS சர்வீஸ் எல்லாம் அங்க இருக்கும். போலீஸ் சிஸ்டங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா தனியே ஆட்சி முறை இருக்கும். அது யூகேக்கு சொந்தமான ஒரு கடல் கடந்த நிலப்பகுதி. இப்ப பிரச்சனை என்று சொன்னா, அந்த கடல் கடந்த நிலப்பகுதிக்கு தானே ஜிப்ரால்டர், அதனுடைய ஒரு முக்கியமான அதிகாரத்தை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வழங்குறதுக்கு கியர் ஸ்டார்மர் சம்மதம் தெரிவித்து விட்டார் என்றதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அது என்ன முக்கியமான அதிகாரம் என்று சொல்லி பார்க்க முதல் அந்த ஜிப்ரால்டர் நிலப்பகுதி இருக்குதானே, அதை பற்றி சில சுவாரஸ்யமான முக்கியமான தகவல்கள் இருக்குது. அதை முதல்ல பார்த்துட்டு பிறகு பிரச்சனை என்னன்னு சொல்லி பிறகு பார்ப்போம். என்னன்னு சொன்னா, தெற்கு ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய, ஸ்பெயினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நிலப்பகுதி தான் இந்த ஜிப்ரால்டர். அதுல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் போனீங்கன்னு சொன்னா அங்கால மொரோக்கோ நாடு வந்துடும். மொரோக்கோ நாடு உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்குது, வடக்கு ஆப்பிரிக்கால இருக்குது. எனவே அந்த இடத்துல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ல ஆப்பிரிக்கா கண்டம் அங்க ஆரம்பிக்குது. நடுவுல கடல் இருக்குது. அந்த நடுவுல இருக்கிற அந்த கடல் பகுதியை சொல்றது ஸ்ட்ரைட் ஆஃப் ஜிப்ரால்டர் என்று சொல்லி, அதாவது பாக்கு நீரிணை என்று இருக்கு தானே, அதே மாதிரி ஜிப்ரால்டர் நீரிணை என்று சொல்லி. இது முதலாவது விஷயம். அடுத்தது அங்க ஒரு புகழ்பெற்ற ஒரு மலை என்று சொல்லலாம். மலை என்றதை விட ஒரு பிட்டி ஒரு பாறை என்று சொல்லலாம். இந்த பாறை உல்லாச பயணிகளுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு இடம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த ஜிப்ரால்டர்ல.
அங்கே டூரிஸ்டாக போகிற எல்லாருமே இந்த பாறையை போய் பார்த்துட்டு விடுவினம் அல்லது பாறைக்கு மேலே ஏறுவினம்னு சொல்லி இந்த பாறையின் உள்பக்கத்தில் அடிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவ டனல்கள், இராணுவத்தால் பாவிக்கப்படுற டனல்கள் இருக்குது. பிறகு 2ஆம் உலக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட பங்கர்கள் இருக்குது. அதே மாதிரி ரகசிய சுரங்கங்கள் எல்லாம் இருக்காம் இந்த பாறைக்கு கீழே. இந்த பாறையினுடைய பேரும் வந்து ஜிப்ரோல்டர் தான். ஜிப்ரோல்டர் ரொக்ன்னு சொல்றது இந்த பாறை. இது இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். மற்றபடி ஒரு சிறிய நிலப்பகுதி. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 34,000 பேர், கிட்டத்தட்ட 34,000 மக்கள் வாழினம். எல்லாருமே வந்து பெரும்பாலும் பிரிட்டிஷ் தான், இங்கிலீஷ் கலப்பினம். இங்க என்ன பிரச்சனை சொன்னா ஒவ்வொரு நாளும் பக்கத்து நாடு எது? ஸ்பெயின் தானே. ஸ்பெயின்ல இருந்து ஒவ்வொரு நாளும் 15,000 பேர் வேலைக்கு வந்துட்டு போயிடுமாம். இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான தொழிலாளர்கள் வந்து ஸ்பெயின் நாட்டில இருந்து வர தொழிலாளர்களாம். ஏன் ஸ்பெயின் நாட்டில இருந்து தொழிலாளர்கள் இந்த ஒரு சின்ன பகுதிக்கு வெளியினோம்னு சொன்னா இங்க வந்து சம்பளம் கூட. ஏன் சொல்லுங்க, அது யூகே தானே, யூகே பவுண்ட்ஸ் தானே. எனவே பவுண்ட்ஸ்ல வந்து சம்பளம் கூடன்றதுக்காக ஸ்பெயின்ல இருந்து ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட 15,000 பேர் வேலைக்காக வந்துட்டு போயிடுமாம்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த நாட்டினுடைய காசு வந்து ஜிப்ரோல்டர் பவுண்ட். ஜிப்ரோல்டர் பவுண்ட் இங்க பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் மாதிரி, அங்க ஜிப்ரோல்டர் பவுண்ட்ஸ். பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஒரு பிரிட்டிஷ் பவுண்டுக்கு ஒரு ஜிப்ரோல்டர் பவுண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். இங்க ஒன்றுண்டா அங்க ஒன்று, இங்க 5ண்டா அங்க 5, அப்படி ஈக்குவலா இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா பிரிட்டிஷ் பவுண்ட்ஸை கொண்டு போய் நீங்கள் அங்க பாவிக்க முடியும், அங்க கடைகளில் வந்து கொடுக்க முடியும். அங்க இருக்கக்கூடிய ஜிப்ரோல்டர் பவுண்டை கொண்டு வந்து இங்க பாவிக்க முடியாது. யூகேல வந்து அக்செப்ட் பண்ண மாட்டினோம். இதை விட இன்னும் ஒரு அதிசயம் ஒன்று அங்க இருக்குது. அங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட், அங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட் வந்து இந்த உலகத்திலேயே அப்படி ஒரு ஏர்போர்ட் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. உலகத்தில் மிகவும் அன்யூஸ்வலான ஏர்போர்ட். அதென்ன அன்யூஸ்வலான ஏர்போர்ட் என்று சொன்னா வளமைக்கு மாறான ஒரு ஏர்போர்ட். எப்படின்னு சொன்னா இப்ப இங்க லண்டன்ல இருக்கக்கூடிய ஹீத்ரூ விமான நிலையத்துக்கு வர்ற மாதிரி அடிக்கொருக்கா ஒவ்வொரு 3-4 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஃபிளைட் வந்து போய் கொண்டிருக்குமா? இல்லை தானே. அங்க வந்து அரிதாத்தானே வரும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் ஃபிளைட் போய் அங்க லேண்ட் ஆக மட்டும் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அவ்வளவு ரயரா இருக்கும். அந்த ஏர்போர்ட்ல ரன்வே இருக்கு தானே, அந்த ரன்வேக்கு குறுக்கால வந்து ரோட்டு போகுது, மெயின் ரோட்டு போகுது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஃபிளைட் வந்து லேண்ட் ஆகி ரன்வேல ஓடும் போது அங்க சிக்னல் விழும், ரோட்ல போறாங்களுக்கு சிக்னல் விழும். நாங்க ரெட் சிக்னல்ல காரை வச்சு கொண்டிக்க வேண்டியதான். பிறகு ஃபிளைட் எல்லாம் போய் முடிஞ்சா பிறகு திருப்பி சிக்னல் விழுந்தா பிறகு, கிரீன் விழுந்தா பிறகு கார் எடுத்து கொண்டு போக வேண்டியதான். இப்படி ஒரு ஏர்போர்ட் நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல. இந்த உலகத்திலேயே இப்படியான ஒரு ஏர்போர்ட், அதாவது ரன்வேக்கு வந்து சிக்னல் விழுகிற ஏர்போர்ட் வந்து உலகத்தில் ஜிப்ரோல்டர்ல மட்டும்தான் இருக்குது. ஒருக்கா போய் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்ப நான் நினைக்கிறேன் நீங்க கார்ல போய் கொண்டு கேட்கல திடீரென்று சிக்னல் விழுந்தா ரைட் நீங்க நினைக்க வேண்டியான் ஃபிளைட் வந்து லேண்ட் ஆக போகுது அல்லது டேக் ஆஃப் ஆக போகுதுன்னு சொல்லி நாங்க நினைக்க வேண்டியதான். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஏர்போர்ட் தான் ஜிப்ரோல்டர் ஏர்போர்ட். சரி, இப்ப வந்து அங்க வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். என்னன்னு சொன்னா இந்த ஜிப்ரோல்டர் வந்து யூகே தானே, அதனுடைய அந்த பார்டர் கண்ட்ரோல் இருக்கு தானே, அது வந்து ஜிப்ரோல்டர்ல இருக்கிற அதிகாரிகளால வந்து கட்டுப்படுத்தப்படுது. அப்ப எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அப்ப நாங்க இங்க யூகே இருந்து லண்டன்ல இருந்து நீங்கள் போறீங்கன்னு சொன்னா இமிகிரேஷனே கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா போடியா பேசாமல். இப்ப நாங்க லண்டன்ல இருந்து ஸ்காட்லாந்துக்கு போறதுக்கு இமிகிரேஷன் இருக்கா? இல்ல தானே, சும்மா ஃபிளைட்ல ஏறி போக வேண்டியான். அதே மாதிரி இங்க இருந்து நீங்க ஜிப்ரோல்டர் போனாலும் இமிகிரேஷன் கிடையாது, சும்மா போக வேண்டியதான். இப்ப அந்த பார்டர் கண்ட்ரோல் இருக்கு தானே, பார்டர் அதிகாரம், அதை வந்து ஸ்பெயின்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒப்படைக்கிறதுக்கு கியர் ஸ்டார்மர் வந்து ஒத்துக்கொண்டுட்டாராம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. இங்க பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக வந்து பார்க்கப்படுது பிரித்தானிய மக்களால். ஏன் சொல்லுங்க பாப்போம், பார்டர் கண்ட்ரோலை வந்து இயூட்ட கொடுத்தா, ஐரோப்பிய ஒன்றியத்தில் கொடுத்தா பிறகு நாங்கள் இங்கிருந்து அங்க போய்க்குள்ள பாஸ்போர்ட் காட்டணும். அப்ப இன்னொரு நாட்டுக்கு போற மாதிரி தானே, யூகேக்கு சொந்தமான ஒரு பகுதிக்குள்ள பிரிட்டிஷ் குடிமக்கள் போறதுக்கு பாஸ்போர்ட்டை காட்டணும் எனும் போது எப்படி கோவம் வரும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்கள் இங்க இருந்து 3-2 வேல்ஸுக்கு போறோம், வேல்ஸுக்கு போய்க்குள்ள பாஸ்போர்ட் காட்டணும் அப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அதை யாருக்குமே பிடிக்காது பாஸ்போர்ட் காட்டுறது. எனவே அதே மாதிரி தான் இதுவும். இங்க இருந்து நீங்க ஜிப்ரோல்டருக்கு போய்க்குள்ள இனிமேல் பாஸ்போர்ட் காட்ட வேண்டி வரும்ன்றது பிரிட்டிஷ் மக்களுக்கு விருப்பம் இல்லை. அதை வந்து அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் ஏன் இதுக்கு ஒப்புக்கொண்டார் என்றது இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தோட நெருங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர். பிறகு சாக்கோஸ் தீவுகள் எல்லாம் வந்து ஒப்படைக்கப்பட்டது, அது ஒரு பிரச்சனை. எனவே போற போக்க பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு வகையில் பிரித்தானியாவை கொண்டு போயிட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைச்சு போடுவார் கியர் ஸ்டார்மர் என்று சொல்லி இப்ப கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு
சொல்லப்படுது. நாங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளவோ பாடுபட்டு எவ்வளவோ போராடி இந்த பிரெக்சிட்டை வாங்கினாங்க. எங்களுக்கான இறாமையை நாங்கள் பாதுகாத்துனாங்க. இப்போ நீங்கள் அதை காத்துல கைவிடுற மாதிரி அப்படியே கைவிடுறீங்கள். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை என்று சொல்லி கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கன்சர்வேட்டிவ் கட்சியில இருந்து. எனவே இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.